ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஐயோட வீக்லி அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்குரிய கரண்ட் டேட் வந்து 9th April 2026. கைஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, மார்க்கெட்டில் என்டர் ஆகும்போது நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் இருக்கோம்னு சொல்லி செக் பண்ணோம். ஆஸ் ஆஃப் நவ் நான் வந்து 4 hours டைம் ஃப்ரேமில் இருக்கேன். அண்ட் தென் கைஸ், செகண்டரியாக நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்கணுன்றதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இந்த பிரேக் டவுன் பண்ணுறேன் மார்க்கெட்ஸ், அதாவது சார்ட்டை பிரேக் டவுன் பண்ணும்போது என்ன ட்ரெண்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக தெரிய வரும். ஸோ கைஸ், நம்ம அதாவது ஜஸ்ட் நம்ம பார்த்தாலே தெரியுது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், உங்களுக்கு மார்க்கெட் அதாவது அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா ஜஸ்ட்டு சிம்பிள் பேத் டூவில் எடுத்துக்கோங்க. பேத் டூவில் எடுத்துகிட்டு ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹைஸையும் லோஸையும் ஜஸ்ட் மார்க் பண்ணுங்கள். நீங்கள் அங்கேருந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் வந்து பேத் டூல் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இதுதான் அந்த பேத் டூல். நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு ஜஸ்ட் செக் பண்ணிங்கனாவே அந்த பேத் டூல் கிடைக்கும். பேத் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹை இருக்குது, நான் இங்கே ஒரு லோ இருக்குது, மார்க் பண்ணுறேன். மீண்டும் ஒரு ஹை, மீண்டும் ஒரு லோ, மீண்டும் ஒரு ஹை அண்ட் லோ அப்படின்னு சொல்லி மார்க்கெட் கண்டினியூ ஆகிட்டு போயிட்டுருக்கு ஒரு அப் ட்ரெண்டில். சரிங்களா? இது மாதிரி கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இது வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த லேட்டஸ்ட்டான லோஸ் அண்ட் ஹைஸ். சரிங்களா? இது ஒரு லோ, மறுபடியும் இது ஒரு ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஒரு ஹை, மீண்டும் ஒரு இது ஒரு லோ. சரிங்களா? இப்போது உங்களுக்கு மார்க்கெட்டில் எதனா ட்ரெண்டில் டவுட் இருக்குன்னு போது ஜஸ்ட் பேட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஜஸ்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி ஜஸ்ட் ஒயிட் பேஸில் ட்ராப் பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல ட்ராக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல நேமிங்ஸ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லி கிளியராக தெரியுது. அப் ட்ரெண்ட்னா என்ன அப்படின்னும் போது மார்க்கெட்டுக்கு வந்து மொத்தம் 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்ட், இன்னொன்று கன்சாலிடேஷன், இன்னொன்று வந்து டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? இப்போ கன்சாலிடேஷனுக்கு வந்து சைட் வேஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு நேம் இருக்குது. அது இப்போதைக்கு நம்ம அடுத்த கிளாஸஸில் வேணால் பார்க்கலாம், அடுத்த வீடியோஸில் அப்படி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது நான் வந்து இது அப் ட்ரெண்டை பிரேக் டவுன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக நம்ம இந்த ஒரு ஹை, மீண்டும் ஒரு ஹையர் லோ, சாரி, இது ஒரு ஹையர் லோ அண்ட் தென் மார்க்கெட் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தா தான் நமக்கு மீண்டும் ஒரு ஹை ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்படி தான் வந்து ஒரு ஹை, மீண்டும் ஒரு ஹையர் லோ, மீண்டும் ஒரு ஹை, மீண்டும் ஒரு ஹையர் லோ. நான் இப்போவே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணுறேன். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது இந்த இடத்துல. கைஸ், உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் டவுட் இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட்ஸில் பிங் பண்ணுங்கள். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு அப் ட்ரெண்ட்னா என்ன, அப் ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட்ஸில் பிங் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஒவ்வொரு வீடியோஸாக க்ரியேட் பண்ணி. சரிங்களா? ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் கைஸ், இப்போது மீண்டும் ஒரு ஹை, மீண்டும் ஒரு ஹையர் லோ. இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது ஜஸ்ட்டு இந்த ஹைஸ் லோஸ் எல்லாம் நான் ரியல் டைம் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது ஒரு ஹை, மீண்டும் இது ஒரு ஹை, இது ஒரு ஹையர் லோ, மீண்டும் ஒரு ஹை, மீண்டும் ஒரு ஹையர் லோ. ஜஸ்ட் அந்த நேமிங்ஸ் மட்டும் கொடுக்குறேன். நேமிங்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது எதுக்கு போட்டு காமிச்சேன்னா, பேத் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹைஸ் அண்ட் லோஸை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ட்ரெண்டு எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து போட்டு காமிச்சேன். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இது மீண்டும் ஒரு ஹை. கைஸ், நான் லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு ஹையாக ஃபார்ம் இருக்குது. இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், இதுவும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? அண்ட் தென் ஜஸ்ட் நீங்கள் நேமிங் கொடுக்கும் போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? அண்ட் தென் நான் ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த எப்பயுமே மார்க்கெட்டில் கரண்ட்லி இருக்க ப்ரீவியஸாக லேட்டஸ்ட் ஹையர் ஹைஸையும் ஹையர் லோஸையும் புக் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அதை வச்சு தான் உங்கள் மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ சப்போஸ் அப்படி இல்லைனா கூட மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் கரண்ட்டாக ஃபாலோ பண்ணுது அப்படின்றத இன்னும் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஒரு ஹை, மீண்டும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு ஹையர் ஃபார்ம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹையர் லோ. கைஸ், எப்பயுமே மார்க்கெட் வந்து தன்னோட கேரக்டரை மாற்றணும்னா ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்து
சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ மீண்டும் ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ அண்ட் தென் இங்கே ஒரு ஹையர் ஹையை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணாமல் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தே ஃபார்ம் ஆகிட்டு ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆகிருந்த ஹையர் லோவை எப்போ பிரேக் பண்ணுதோ சரிங்களா, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா. நீங்கள் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலான்றதை நான் ஃபர்தராக சொல்கிறேன். சரிங்களா. இப்படி தான் இருக்கும் ஒரு ஹையர் ஹை, அதாவது ஒரு அப் ட்ரெண்டும் ஒரு டவுன் ட்ரெண்டும். சரிங்களா. அண்ட் தென் கைஸ் நான் இங்கே பிரேக் டவுன் பண்ணுறேன். இது வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் லோ, மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே நடக்கலை. ஸோ அது என்ன ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போக சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆகிருந்த ஹையர் லோவை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏரியா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் வந்து தன்னோட கேரக்டர் வந்து நார்மலாக வச்சுருக்காரு கொஞ்சம் டேஸ்க்கு, மறுபடியும் அவர் ஒரு ஆட்டிடியூடான பர்சனாக இருந்துட்டு மறுபடியும் ஒரு தன்னோட சுயரூபத்தை மாற்றுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து அவன் கேரக்டர் மாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுவே இங்கே ட்ரெண்டில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம ட்ரெண்டில் என்னென்னா மார்க்கெட்டுக்கு வந்து 3 ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், இன்னொன்று கன்சாலிடேஷன், இன்னொன்று வந்து சைட் வேவ்ஸ்னு சொல்லுவோம். அதை நம்ம பெருசாக ஏற்றுக்க தேவையில்லை. சரிங்களா. இப்போது உங்களுக்கு அதில் டவுட் இருக்குது அப்படின்னும் போது ஜஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் இதில் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட் கமெண்ட்டில், அரேல்ஸ் நான் பயோவில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஜஸ்ட் பிங் பண்ணிவிட்டு டிஎம்மில் எனக்கு பிங் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுனாலையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கா, பர்சனல் கிளாஸஸும் இருக்குது, நீங்கள் என்ன பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்னென்னு ஃபஸ்ட் முடிச்சிருவோம். இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறும் இல்லையா, அந்த இடம் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு ஆள் வந்து தன்னோட ஒரு அமைதியான சாதுவான பர்சனாக இருந்தார், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆட்டிடியூடான பர்சனாக மாறிட்டார். ஸோ அவரோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதே போல் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டில் ஆச்சுன்னா அந்த இடத்து பேர் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. சிஹெச் அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சரிங்களா. ஸோ கைஸ் இப்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சுன்னா ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆகிருந்த ஹை வந்து என்ன ஆகும்னா லோவர் ஹையாக ஆகும். சரிங்களா. ஹையர் ஹை இல்லை, லோவர் ஹை. லோவர் ஹைனா என்னென்னா எப்பயுமே டவுன் ட்ரெண்ட்க்கு வந்து லோவர் ஹை தான் மென்ஷன் பண்ணுவோம். அதாவது ஒரு ஹையை அண்ட் தென் வந்து இது வந்து ஒரு லோவர் லோவாக மாறும். சரிங்களா. லோவர் லோ கைஸ் ஃபர்தராக என்னென்னா, இப்போது நான் இதை மறுபடியும் இன்னொரு டைம் பிரேக் டவுன் பண்ணுறேன். எந்த இடத்துலேருந்து நான் ட்ரேட் எடுக்க போகிறேன், இந்த வீக்குக்குரிய அனலைசிஸ் தான் நம்ம பார்க்குறோம். கைஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டு, எந்த டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் பிங் பண்ணுங்கள். ட்ரேடிங் ரிலேட்டடாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா. அண்ட் தென் உங்களுக்கு 1-to-1 கிளாஸஸ் வேணுனாலும் ஜஸ்ட் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்லித்தரேன். சரிங்களா. கைஸ் இப்போ என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஜோன்ஸ் என்னோட ட்ரூ ஜோன்ஸை மார்க் பண்ணுறேன். ட்ரூ ஜோன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கலாம், அந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கலாம், அண்ட் தென் இம்பேலன்சஸ் இருக்கும். அதுதான் என்னோட ட்ரூ ஜோன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஆர்டர் பிளாக்கை இங்கே மார்க் பண்ணேன். சரிங்களா. இதுதான் என்னுடைய ஆர்டர் பிளாக். இங்கே கிளியராக தெரியுது என்னோட ஆர்டர் பிளாக் இருக்குங்க. சரிங்களா. ஆர்டர் பிளாக் அண்ட் தென் இங்கே பார்த்தாவே இம்பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா. கைஸ் இம்பேலன்சஸில் டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள் இம்பேலன்சஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணி விட்றேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கைஸ் இந்த வீக்குக்கு வந்து நான் என்ன ட்ரேட் எடுப்பேன்னா யூஎஸ்டி ஜேபியில் இதுதான் என்னோட அனாலிசிஸ். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மீண்டும் இந்த ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸை தாண்டி எப்போ ஆர்டர் பிளாக் ரீச் ஆகுதோ, ஆர்டர் பிளாக் ரீச் ஆகும்போது நான் இந்த இடத்துல இருந்து செல் ஆர்டர் ஒரு மைனர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்த பிறகு நான் ஒரு ட்ரேட் எடுப்பேன். சரிங்களா. இப்படி தான் என்னோடய ட்ரேட் இருக்கும். இந்த ட்ரேட் வந்து ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும். சரிங்களா. ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆகிருந்த லோவர் லோவில் என்னோட டிபியும், ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆகிருந்த லோவர் ஹையில் என்னோட ஸ்டாப் லாஸும் இருக்கும். ஸோ கைஸ் நான் இப்போ வந்து ஜஸ்ட் இதை மேக் பண்ணி இந்த ஆர்டர் எப்படி இருக்குன்றதை ஜஸ்ட் நான் காட்டுறேன். இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். சரிங்களா. மார்க்கெட் மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ திஸ் வில் பி மை ஆர்டர் கைஸ். ஸோ நான் என்ன வெயிட் பண்ணணும்னா கைஸ், ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு தெரிஞ்சிடும். பட் நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணுறது இந்த ஆர்டர் பிளாக் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன பிறகு இந்த இடத்துல நான் வந்து என்னோடய ட்ரேட் எடுத்திருப்பேன். அண்ட் தென் டிபி வந்து அதாவது ப்ரீவியஸ் ஆஃப் ஆமாம் இந்த லோவர் லோ, அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஆஃப் ஆமாம் இந்த லோவர் ஹை. கைஸ் இதுதான் என்னோட இந்த வீக்குக்குரிய யூஎஸ்டி ஜேபியோட அனாலிசிஸ். உங்களுக்கு எதுனா டவுட் இருந்தால் ஜஸ்ட் பிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம்க்கு வந்து பிங் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா. தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். டூ கமெண்ட்ஸ் இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ். ப்ளீஸ் டூ லைக். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.